சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே ஃபேஸ் வந்து மேன்லியாக போல்டாக மேஸ்குலினாக சிசேல்டான ஃபேஸ் வந்து நேச்சுரலாகவே இருக்கும். பட் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. ஒரு மாதிரி ரவுண்ட் ஃபேஸாக, அவங்களோட வயசை விட கம்மியாக இருக்கிற மாதிரியான ஃபேஸ், ஒரு மாதிரி பேபி லைக் ஃபேஸாக, ரொம்ப சப்பியான ஃபேஸ் இருக்கிறவங்க. ஸோ சப்பியான ஃபேஸ் இருக்கிறவங்க ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பட் எனக்கு கொஞ்சம் போல்டான மேஸ்குலினான நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு ஃபேஸ் வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அது மாதிரியான ஒரு ஃபேஸ் உங்களால் கண்டிப்பாக கொண்டு வர முடியும். ஹாய், மை நேம் இஸ் நவீன் அண்ட் வாட்சிங் ஏஆர் ஸ்டஃப். நம்மளோட சேனலில் மென்ஸ் ஃபேஷன், லைஃப் ஸ்டைல், க்ரூமிங் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் ரெகுலராக மேக் பண்ணிட்டு இருக்கோம். மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் ஏஆர் ஸ்டஃப். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். My dear amazing and good looking gentlemen, number 1 tip என்னன்னு பார்த்தீங்கன்னா keep your body hydrated, drink more water. நீங்கள் வந்து கேட்கலாம், இல்லை எனக்கு புரியல, ஃபேஸ் வந்து ஸ்ட்ரக்சராக இல்லாததுக்கும் நான் தண்ணி குடிக்கிறதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். எனக்கு புரியுது. ஸோ இந்த கான்செப்ட் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். உங்களோட பாடியில் வந்து ஃபேட்டோட லெவல் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அது உங்களோட ஃபேஸோட ஃபேட்டையும் வந்து அதிகமாகும். ஸோ உங்களோட பாடியில் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபேட் கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட ஃபேஸும் வந்து சிசேல்டாக நல்லா வந்து ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ நீங்கள் வாட்டர் வந்து கரெக்டான லெவல் உங்களோட பாடிக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் குடிக்கும்போது உங்களோட ஃபுட்டில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஃபேட், நீங்கள் குடிக்கிற ட்ரிங்க்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸஸான ஃபேட், அப்புறம் உங்களோட பாடியில் ஸ்டோராக இருக்கக்கூடிய எக்ஸஸான ஃபேட், இதெல்லாம் வந்து பேன் பண்ணுறதுக்கு உங்களோட பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு வாட்டர் கரெக்டான லெவலில் குடிச்சு உங்களோட பாடியை ஹைட்ரேட்டடாக மெயின்டைன் பண்ணுங்கள். நம்பர் 2, ஃபஸ்ட் பாயிண்டில் சொன்ன மாதிரி தான், உங்களோட பாடியோட ஃபேட் லெவல் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட ஃபேஸோட ஷேப்பும் வந்து நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களோட வெயிட்டை கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணலாம். ஸோ ஒரு மந்த் நீங்கள் ஒரு 30 டேஸ் ஒரு சேலஞ்ச் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 kgலேருந்து 2.5 kg வரைக்கும் உங்களோட பாடியோட வெயிட்டை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக உங்களோட ஃபேஸ்க்கும் சரி உங்களோட பாடிக்கும் சரி சின்னதாக ஒரு டெஃபினிஷன் கிடைக்கும். முக்கியமாக ஃபேஸில் அது நிறையவே தெரியும். நம்பர் 3, ஈட் லெஸ் கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் உங்களோட உடம்புக்கு தேவையான எனர்ஜி அண்ட் நீங்கள் செய்கிற ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவையான எனர்ஜி அத்தனையும் கார்போஹைட்ரேட்ஸ் தான் கொடுக்குது. பட் அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது தேவையான அளவு எனர்ஜி யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாத கார்பெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட பாடியை சுற்றி ஃபேட்டாக மாறும். நம்ம வந்து சவுத் இந்தியாவில் இருக்கோம், ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எல்லா ஃபுட்லேயும் கார்போஹைட்ரேட்ஸ் தான் அதிகமாக இருக்குமே தவிர ப்ரோட்டீன், ஃபைபர், வைட்டமின், மினரல் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு தான் நம்மளோட பாடிக்கு எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய ஃபுட்டோட அளவை வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு ப்ரோட்டீன், வைட்டமின், மினரல், ஃபைபர் இருக்கக்கூடிய ஃபுட்டோட குவான்டிட்டியை வந்து அதிகப்படுத்தினீங்க அப்படின்னா உங்களோட பாடிக்கு ஒரு ஷேப் கிடைக்கும், கொஞ்சம் ஸ்லிம் ஆவீங்க, அதே டைம் உங்களோட ஃபேஸும் நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். நம்பர் 4, ஸ்கின் கேர் ரொட்டீன். என்னதான் உங்களோட ஃபேஸை வந்து நீங்கள் ஷேப்பாக, சிசில்டாக, மேன்லியாக வச்சுருந்தாலும் உங்களோட ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ், ஆக்னி, பிக்மெண்டேஷன், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், ஸ்கேர்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா பெருசாக உங்களோட ஃபேஸ் வந்து அட்ராக்டிவாக இருக்காது. ஸோ உங்களோட ஃபேஸ் வந்து சப்பியாக இருந்தாலும் சரி, மேஸ்குலனாக, மேன்லியாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸை க்ளீனாக, ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்கு முக்கியமாக நீங்கள் ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட சேனலில் எந்த ஸ்கின்க்கு என்ன மாதிரி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணலாம், எந்த ஸ்கின்க்கு என்ன மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம், இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக அந்த வீடியோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்க. ஸ்கின்னை வந்து கேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்பர் 5, உங்களோட ஹேர் கட். முக்கியமாக சப்பி ஃபேஸ் இருக்கிறவங்க பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, முடியை வந்து நல்லா வந்து வலிச்சு சீவி இருப்பாங்க, அல்லது ஃபேஸ் நிறையா சுற்றி உங்களோட தலையை சுற்றி வந்து முடியை வந்து அதிகமாக வச்சுருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் ஃபேட்டாக, இன்னும் கொஞ்சம் ரவுண்டாக இருக்கிற மாதிரி காட்டும். ஸோ முக்கியமாக ஃபேஸ்க்கு ஒரு ஷேப் இல்லாதவங்க, ஜெனட்டிக் வைஸாகவே ஷேப் இல்லை, ஜெனட்டிக் வைஸாகவே ஃபேஸ் வந்து சப்பியாக இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஹேரை 2 சைடும் வந்து நல்லா ப்ராப்பராக ட்ரிம் பண்ணுங்கள். டாப்பில் ஒரு மீடியமான லென்த்தில் வந்து ஹேரை வச்சு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தூக்கி சீவுறதுக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ ஃப்ளாட்டாக சீவுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, முக்கியமாக சப்பி ஃபேஸ் இருக்கிறவங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஜெனட்டிக் வைஸாவே ஒரு நல்ல ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் இல்லை, அல்லது என்னோட பாடி ஃபேட் வந்து அதிகமாக இருக்கனால என்னோட ஃபேஸ் ஃபேட்டும் அதிகமாக இருக்குது, சப்பியான ஒரு ஃபேஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரேம்ஸ் வந்து செக்ஸியான ஃப்ரேம்ஸ் வியர் பண்ணி உங்களோட ஃபேஸை வந்து ஈஸியாக மேட்ச் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ஸோ நான் சில பிக்சர் சாம்பிள்ஸ் கொடுக்குறேன். உங்களோட ஃபேஸ் ஃபேட் வந்து அதிகமாக இருந்தால் கூட இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் வியர் பண்ணி உங்களோட ஃபேஸை நீங்கள் வந்து மேட்ச் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் அதை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஜெனட்டிக் வைஸாகவே உங்களுக்கு வந்து பியர்டு க்ரோத் இருக்குது அப்படின்னா நீங்கள் உண்மையாகவே ஒரு கிஃப்டடான பர்சன். பிகாஸ் உங்களோட ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ஷேப்பில் இல்லைன்னா கூட நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு நீங்கள் வந்து பியர்டை நல்லா க்ரோ பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த 30 டேஸ்க்கு அப்புறமா உங்களோட பியர்டை நல்லா ஷேப் பண்ணுறது மூலமாக நேச்சுரலான ஒரு ஃபேஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கிற மாதிரியான ஒரு லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நேச்சுரலாகவே உங்களுக்கு ஜாலின்னு எதுவுமே ஸ்ட்ரக்சராக இல்லைன்னா கூட இந்த மாதிரி பியர்டு வச்சு உங்களால் ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ பியர்டு இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, சில பேர் வந்து ஷேவ் பண்ணலாம், சில பேர் வந்து ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிடுவாங்க. அது மாதிரி இல்லாமல் பியர்டை ஸ்ட்ரக்சராக வைக்கிறது மூலமாக கூட உங்களோட ஃபேஸை வந்து உங்களால்
ஷேப்பை மெயின்டைன் பண்ண முடியும். நம்பர் 8 அண்ட் ஃபைனல் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களோட டெஸ்டோஸ்டிரான் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட பாடியில் மசில் க்ரோத்தும் சரி, ஃபேஷியல் ஹேர் வந்து க்ரோ ஆகிறதும் சரி, ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரான ஸ்ட்ராங்கான ஒரு லுக் உங்களோட ஃபேஸில் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களோட டெஸ்டோஸ்டிரான் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் ஒரு சின்ன டிப் வந்து கொடுக்குறேன் உங்களோட டெஸ்டோஸ்டிரான் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. வைட்டமின் டி இருக்கக்கூடிய ஃபுட்ஸை வந்து அதிகமாக எடுக்கும்போது நார்மலாக இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்டிரான் லெவலை விட 25% வந்து டெஸ்டோஸ்டிரான் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம நோட்டீஸ் பண்ண முடியும்னு ஒரு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. ஸோ வைட்டமின் டி இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க், எக், ஃபிஷ் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் ரெகுலர் பேசிஸில் எடுத்துக்கிறது மூலமாக வைட்டமின் டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது மூலமாக டெஸ்டோஸ்டிரான் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் டிப், டெஸ்டோஸ்டிரான் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வெயிட் லிஃப்டிங் பண்ணலாம். பெஞ்ச் ப்ரெஸ், ஸ்குவாட், டெட் லிஃப்ட் இந்த மாதிரி எக்ஸசைஸ் வெயிட் லிஃப்டிங் பண்ணுறது மூலமாக உங்களோட டெஸ்டோஸ்டிரான் லெவலை நேச்சுரலாக உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கைஸ் தட்ஸ் இட். இந்த வீடியோவில் சொன்ன 8 டிப்ஸை வந்து நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபேஸில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களோட ஃபேஸ் வந்து நேச்சுரலான ஒரு நல்ல ஷேப்பில் இல்லை அப்படின்னா இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபேஷன் அண்ட் க்ரூமிங் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னாலும் மறக்காம கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்க் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம என்ன ஃபாலோ பண்ணி என்னோட ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ நாளைக்கு உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye. Naveen from AR Stuffs.